காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. ஜெபிப்போமா? தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதவாறு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான தலைப்பு தேவாலய வாழ்க்கை மற்றும் ஒற்றுமை. திருமறையின் ஆதார வசனம் பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த திருமறையின் தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. தேவாலய வாழ்க்கை மற்றும் ஒற்றுமை. இன்னொரு தலைப்பு கொடுக்க முடியுமானால் கிறிஸ்துவில் தோழர்கள். வயது வந்தோருக்கான வளர்ச்சி பற்றிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு என்பது பல 10 ஆண்டுகள் நீடித்த திட்டமாகும். இதன் விளைவாக ஆரோக்கியமான உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி அதிகம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2ஆம் ஆண்டு படிக்கும் 268 பேர் கொண்ட மாணவர்களின் குழுவுடன் 1930 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய ஆராய்ச்சி
பின்னர் மேலும் 456 மற்றவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பாளர்களுடன் நேர்காணல்களை நடத்தி சில வருடங்களுக்கு ஒருமுறை அவர்களின் மருத்துவ பதிவுகளை அலசி ஆராய்ந்தனர். அவர்களின் நெருங்கிய உறவுகளே அவர்களின் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை யூகிப்பதில் மிகப்பெரிய காரணி என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். சரியான நபர்களால் நாம் சூழப்பட்டிருந்தால் ஆழ்ந்த மகிழ்ச்சியான உணர்வை நாம் அனுபவிப்போம். இன்று நாம் வாசிக்க கேட்ட பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறதை இது பிரதிபலிக்கிறது. அவர் சிறைச்சாலையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். பவுலால் உதவ முடியாது எனினும் ஒவ்வொரு முறையும் அவர் அவர்களை நினைக்கிற பொழுதெல்லாம் அந்த சபை ஜனங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து சந்தோஷத்தோட விண்ணப்பப்படுகிறார் என்று அவரது நண்பர்களிடம் கூறுகிறார். வசனம் 4 அதை தான் சொல்லுகிறது. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இவர்கள் சாதாரண நண்பர்கள் அல்ல, இவர்கள் இயேசுவினுள் சகோதர சகோதரிகள். அவர்கள் தேவனின் கிருபையில் பங்குள்ளவர்கள், பவுலுடன் சுவிசேஷ ஊழியத்தில் பங்காளிகள். அவர்களின் உறவு பகிர்வினாலும் மற்றும் பரஸ்பரத்தினாலும் உருவான ஒன்று, தேவனின் அன்பினாலும் மற்றும் சுவிசேஷத்தினாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு உண்மையான ஐக்கியம். ஆம் அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் முக்கியம்தான். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் உள்ள சக தோழர்கள் ஒரு உண்மையான மற்றும் ஆழ்ந்த மகிழ்ச்சியின் வினையூக்கிகளாக இருக்கிறார்கள். எனக்கும் இந்த ஊழியத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகள் ஏராளம் உண்டு. அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இதே போல ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் பழகின சகோதர சகோதரிகள் இருப்பார்களானால் அவர்கள்தான் உண்மையாக கிறிஸ்துவில் தோழர்களாக உங்களுக்கு இருக்க முடியும். மேலும் வாழ்க்கையின் எந்த இருள் சூழ்ந்த காலங்களிலும் கூட இந்த பிணைப்பினால் வரும் மகிழ்ச்சி நிச்சயமாகவே நீடிக்கும். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும் என்று. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒருவேளை திகைப்பாக இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிறவன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவை கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற நம்முடைய தேவன், உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் நம்முடைய தேவனுக்கு தெரியும். அருமையானவர்களே, வெகு நாளாய் ஒரு தம்பதிகள் தாங்கள் போகாமல் இருந்த அவருடைய திருச்சபைக்கு 3 ஆண்டுகள் கழித்து போக தீர்மானித்தார்களாம். மக்கள் அவர்களை எப்படி நடத்துவார்கள், மறுபடியும் அவர்களை எப்படி வரவேற்பார்கள், எப்படி நேசிப்பார்கள், சபையை விட்டு சென்றதை மன்னிப்பார்களா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பதில் கிடைத்தது. அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ உங்கள் குடும்பத்தில் யாராவதோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அநேகர் முதலாவது கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவை விட்டு சற்று பிரிந்து தேவாலயத்திற்கு செல்வதை நிறுத்தி விடுகிறார்கள். தேவாலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் ஒற்றுமையாக சகோதர சகோதரி மத்தியிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தம்பதிக்கு தான் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளே அவர்கள் நுழைந்த போது அவருடைய பெயர்கள் தொடர்ந்து அவருடைய காதுகளில் ஒலித்ததாம். அவருடைய பெயர் பாட் மற்றும் டான். உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி என்று ஜனங்கள் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்றனராம். மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் சிறுவர்களுக்காக எழுதிய புத்தகம் ஒன்றில், வாசகர்களே, இந்த சோகமான உலகத்தில் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பதை காட்டிலும் இன்பம் வேறொன்றுமில்லை என்கிறார். தேவன் அதே போன்ற ஒரு உறுதியை இஸ்ரவேல் ஜனத்திற்கு இன்று நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் மூலமாக கொடுத்துள்ளார்.
நாங்கள் தற்காலிகமாக வேறொரு திருச்சபையை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை மீண்டும் வரவேற்றார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அவரிடம் அனுப்பி, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று உறுதி கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கிறிஸ்துவனுடைய ஜனங்களே, இந்த உலகத்தில் நாம் கண்டு கொள்ளப்படாதவர்களாய், பாராட்டப்படாதவர்களாய், கவனிக்கப்படாதவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் அறிந்திருக்கிறார். ஏசாயா 43:4 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று வாக்களிக்கிறார். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். அவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள். அவர்கள் ஆண்டவர் மூலமாக நீங்கள் கனம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை இன்று காலையிலே உங்களோடு வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சொல்லுகிறார், ஏசாயா 43:2 அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அநேகர் சொல்வது உண்டு, இது பழைய ஏற்பாட்டிலே அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். அருமையானவர்களே, இது இஸ்ரவேலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையே நமக்காக பலியாய் கொடுத்துள்ளார். அவரை பின்பற்றுகிற, அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும். ஆண்டவருக்கு நம்முடைய பெயர்கள் தெரியும். ஏன்? அன்பில் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அருமையானவர்களே, இது தியானித்த நம்ம தியான பகுதியிலே ஆலயம் எவ்வளவு முக்கியமானது, சபையார் எவ்வளவு முக்கியமானவர்கள், தேவாலய வாழ்க்கை மற்றும் ஒற்றுமை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல முதலாவதாக தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அடுத்து கிறிஸ்துவில் உங்களுக்கு பழகின சகோதர சகோதரிகள், அதாவது உங்களுடைய சபை மூலமாக, தேவாலயம் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள் யார்? அருமையானவர்களே, உங்கள் உறவுகளின் பொருள் என்ன? தேவனின் கிருபை உங்கள் தோழர்களில் தேர்வை எப்படி வடிவமைத்திருக்கிறது? தேவன் தன் ஜனத்தை ஏன் திரும்ப அழைத்தார்? உங்கள் பெயர் அவருக்கு தெரியும் என்பதை எந்த விதத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளார்? இந்த சிந்தனைகளோடு நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாலய வாழ்க்கை மற்றும் ஒற்றுமை என்கிற தலைப்பிலே, கிறிஸ்துவின் தோழர்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்புள்ள தேவனே, நட்பு எனும் நல்ல ஒரு பரிசுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உண்மையுள்ள தோழர்களாக இருக்கிறவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை வலுப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நாங்கள் உம்முடைய கைகளிலிருந்தும் ஐக்கியத்திலிருந்தும் விலகி செல்லும் சில நேரங்களிலே, இயேசுவே என்னை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய வீட்டினுள் சேர்த்துக் கொள்ளும், நான் உம்முடையவனாய் இருப்பதற்கு மிகவும் நன்றியுள்ளனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும். தகுதிப்படுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசு ரட்சகர் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.